ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் கடவுளின் தேசம் என அழைக்கக்கூடிய கேரளாவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு துஷ்ட மாந்திரிகவாதி ஒரு துஷ்டமுனியை அடக்குவதற்காக ஒரு ஃபார்ம் ஹவுஸிற்கு சென்று அதன் பிறகு நடந்த அடுத்தடுத்த உயிர்வலிகளும் அதனால் ஏற்பட்ட அமானுஷ்யத்தை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷ்யமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கீங்க, அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் நோட்டா கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரளாவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1985 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது கிருஷ்ணா அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்தான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய கிராமத்தில் நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு திகில் வரலாறு தாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1985 காலகட்டத்தில் முரளிதரன் பொன்னம்மாள் அப்படின்ற ஒரு தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொந்தமாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. அதே மாதிரியே இவங்க இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு அவுட்டர் பகுதியில், அதாவது செடிகள் கொடிகளாக படர்ந்திருக்கும் இல்லையா, அந்த சைடில் தாங்க ஒரு பெரிய வீடவே கட்டி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு வருடத்திலேயே அவங்க நினைச்ச மாதிரியே அந்த வீடை கட்டி முடிக்கிறாங்க. அப்படி அந்த வீடை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தாங்க இருந்திருக்கும் அந்த வேலைகள்லாம் முழுமையாக அடைகிறதுக்கு. அந்த சமயத்தில் இவங்களுடைய கட்டிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வயதான நபர் தடுமாறி அவங்களுடைய கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காருங்க. அப்படி இறந்து போன அந்த நபருடைய சடலத்தை எடுத்துட்டு போய் அந்த கிராமத்து மக்கள் தாங்க அவருடைய இறுதிச் சடங்கை நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்படி இந்த துக்க நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கூட கடந்திருக்காது. மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் அனைவருக்குமே பேரெதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு இளவயசு பெண்மணி தாங்க அவங்களுடைய கட்டடத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்த்துட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பயந்த மாதிரி தாங்க அவங்களுடைய முகம் முழுக்க வேர்வையோட வெளியே ஓடி வந்திருக்காங்க. என்னாச்சு, ஏன் இப்படி வந்து வேர்வையோட ஓடி வந்திருக்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் கேட்குறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த பெண்மணி ஆணு கத்திக்கிட்டே கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஆரம்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா சரி ஏதோ பார்த்து பயண்டா போல அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் முகத்தில் தண்ணி அடிச்சு எழுப்பியுமே அந்த பெண்மணி எந்திரிக்கவே இல்லை. என்னடா ஆச்சு, இந்த பெண்மணி ஏன் எந்திரிக்கல அப்படின்னு நினைக்கும் பொழுதாங்க அவங்க அனைவருக்குமே பேரடி. என்ன காரணம்னா அந்த பெண்மணி வந்து மயக்கம் போட்டு விழுகலங்க, இறந்து போய் தாங்க விழுந்து கிடக்குறாங்க. அதன் பிறகு அந்த பெண்மணியோட சடலத்தை எடுத்துட்டு அவங்களுடைய கிராமத்தில் இறுதி சடங்கை நடத்தி முடிக்கிறாங்க. இப்படி இந்த கட்டிடம் முழுமையாக முடிகிறதுக்கு இன்னும் 1 வார காலகட்டங்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த 2 நபர்களும் வந்து இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த முரளிதரனும் இந்த பொன்னம்மாள் அப்படின்ற இந்த கணவன் மனைவி புலம்பிட்டு இருந்திருக்காங்க. அதே நேரத்திலேயே அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு விதமான பயத்தோட தாங்க இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த இடத்துக்கு வேலைக்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. இப்படி இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் பொழுதாங்க இந்த கணவன் மனைவி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இவங்களுடைய கிராமத்துல இருந்து பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாந்திரியவாதியை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. கேரளானாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க, ஏகப்பட்ட இந்த பில்லி சூனியம் ஏவலில் ஈடுபடக்கூடிய துஷ்ட மாந்திரிகவாதிகளும் இருக்காங்க, நல்ல மாந்திரிகவாதிகளும் இருக்காங்க. அதே மாதிரி இவங்க தேடி போகக்கூடிய ஒரு நபர் தாங்க ஒரு துஷ்ட மாந்திரிகவாதி அப்படி தாங்க சொல்லணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் அடுத்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய தொழில் வந்து எப்படி முன்னேற்றம் பண்ணுவது, அதே மாதிரி யாராவது நமக்கு தடையாக இருக்காங்கன்னா அவங்களை எப்படி தீர்த்து கட்டுறது, அந்த மாதிரி செயலில் தாங்க ஈடுபடக்கூடிய ஒரு நபர். அந்த மாந்திரிவாதியோட பேர் தாங்க தீரன். அந்த மாந்திரிவாதி கிட்ட இந்த கணவன் மனைவி போனதுக்கு பிறகு இவங்களுடைய வீட்டில் நடந்த விஷயத்தை போல சொல்கிறாங்க. சொன்ன பிறகு அந்த மாந்திரிவாதி வந்து என்ன பண்ணுறாருன்னா பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி இனிமேல் உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அந்த வீடை முழுமையாக நீங்கள் கட்டி முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க வழி அனுப்பிச்சுக்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்களுடைய கிராமத்துக்கு திரும்பி வந்தது பிறகு இந்த கணவன் மனைவி இருவருமே அவங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள் கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணியாச்சு, இனிமேல் யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால நீங்கள் வந்து வீட்டை நல்லபடியாக வேலை பார்த்து முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இப்படியே இங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் வந்து அந்த வீட்டை கட்டி முடிக்கக்கூடிய அந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் கிராமத்தில் ஒரு வித்தியாசமான செய்திகள் பரவிட்டு இருந்திருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த ஒரு கர்ப்பிணி பெண்மணி காணாமல் போயிருக்காங்க. அந்த காணாமல் போன அந்த கர்ப்பிணி பெண்மணி வேற யாரும் கிடையாதுங்க, இவங்களுடைய கட்டிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் இருந்திருக்காரு. அவருடைய மனைவி தாங்க இந்த கர்ப்பிணி பெண்மணியே. இந்த பெண்மணி வந்து எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தாங்க இங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுக்கு ஒரு விதமான சந்தேகம் வந்திருக்குது. ஏற்கனவே அந்த கட்டிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஊரை சேர்ந்த 2 நபர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. ஒரு வயதான நபர் ஒரு பெண்மணி இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கர்ப்பிணி பெண்மணி காணாமல் போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த
அந்த கட்டிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அவரோட மனைவி தானே காணாம போனது. அதனால அவருக்கு வந்து என்ன விஷயம் புரிஞ்சுட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2 பேர் காணாம போயிருக்காங்க. ஒருவேளை தன்னுடைய மனைவி காணாம போனதுக்கும் அந்த முரளிதரனும் அந்த பொன்னம்மாள்ன்ற தம்பதிகளும் காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் கிட்ட பூரா விஷயத்தை சொன்னதுக்கு பிறகு எல்லாருமே கையில் கட்டையும் கம்போட எடுத்துக்கிட்டு இந்த கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்ம் ஹவுஸ் வீட்டுக்கே போகிறாங்க. அப்படி போகும்பொழுது அந்த வீட்டுக்கு வெளியவே இவங்களுக்கு அனைவருக்குமே பேருதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்டில் வந்து தொடர்ந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுற மாதிரி தாங்க சத்தம் கேட்டுட்டு இருக்குது. யாரோ மந்திரங்கள் வாசிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சது வந்து சரிதான் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்து திடீர்னு அவங்களோட வீட்டோட கதவை உடச்சிட்டு உள்ள போறாங்க. அப்படி போனது உடனே வந்து அந்த கணவன் மனைவி இந்த வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்த்த உடனே மிரண்டு போயிடறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி கூட்டம் கூட்டமா வந்து கதவை உடச்சிட்டு உள்ள வரீங்க, உங்களுக்கு எது கிறுக்கு பிடிச்சிச்சா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கணவன் மனைவி கேட்கறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த நிறைமாத கர்ப்பிணி பெண்மணி காணாம போனாங்க இல்லையா, அவங்களுடைய கணவர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அந்த முரளிதரன் அப்படின்ற அந்த நபரை போட்டு அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தான் எல்லாத்துக்குமே காரணம், இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லு, எதுக்கு இன்னைக்கும் நீங்கள் தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க மாறி மாறி கேட்குறாங்க. அப்படி கேட்கறது மட்டும் இல்லாமல் அடி வாங்கிட்டு இருக்காரு இல்லையா, இதை பார்த்துட்டு தான் அவங்களுடைய மனைவிக்கு கொஞ்சம் கூட மனசே கேட்கலங்க. என்னுடைய கணவரை என்னுடைய கண் முன்னாடி அடிக்காதீங்க, நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களே தானாகவே உணர ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு முன்னாடி இவங்களுடைய வீட்டை வந்து ஒரு 2 பேர் வந்து இறந்து போனாங்க இல்லையா, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு துஷ்ட மாந்திரிவாதி தீரன் அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிவாதியோட வீட்டுக்கு இவங்க போயிருக்காங்க. அப்படி போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய மாந்திரிவாதி ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்றாருங்க. அப்படி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கட்டியிருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது வந்து துஷ்டமுனிகள் குடியிருக்கக்கூடிய இடம். 1 அல்லது 2 அல்லது கிடையாது, 4-5 துஷ்டமுனிகள் உங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் கிட்ட தான் இருக்குது. அதோட பிறப்பிடம் இருப்பிடம்னே சொல்லலாம். அதனால அந்த இடத்துல நீங்க கட்டி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த துஷ்டமுனிகள் வந்து காவு வாங்கிட்டு இருக்குது, உயிர் பலிகள் அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டு இருக்குது. இதுக்கு சரியான முறைப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பலிகள் கொடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து நம்ம வந்து வெளியே வர முடியும் அப்படின்னு மாதிரி அந்த தீரன்ற மாந்திரிவாதி சொல்றாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க சாமி, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே, நாங்க என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அந்த நிமிஷம் தாங்க அந்த மாந்திரிவாதி ஒரு விஷயத்த சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே இந்த கணவன் மனைவி இருவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. ஏற்கனவே 2 நபர்கள் வந்து யதார்த்தமாக இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சிருக்கீங்க இல்லையா, அதை வந்து அந்த துஷ்டமுனிகள் தான் போட்டு இருக்குது. அதே மாதிரியே முதலாக கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்மணி இருக்காங்க இல்லையா, நிறைமாத கர்ப்பிணி, அப்பேற்பட்ட ஒரு பெண்மணி தான் அந்த வீட்டிலேயே வந்து நம்ம நரபலி கொடுக்கணும். அப்படி நரபலி கொடுத்தா மட்டும் தான் அங்கே இருக்கக்கூடிய துஷ்டமுனிகள் எல்லாமே நம்ம வசம் வரும். அதன் பிறகு அந்த வீட்டில் நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்காக உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் மறுபடியும் என்னை வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கணவன் மனைவி கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக இந்த கணவன் மனைவி நம்ம என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம எங்க தேடுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய கட்டடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அந்த நபர் வந்து எப்பயும் போல யதார்த்தமாக வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. அவங்கள தேடி அந்த நிறைமாத கர்ப்பிணின்ற பெண்மணி வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக தூக்குவாளியில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெண்மணியை பார்த்த உடனே இந்த கணவன் மனைவி இருவருக்குமே தெரிஞ்சிருச்சு, நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய ஆள் வந்து வேற யாரும் கிடையாது, இந்த நிறைமாத கர்ப்பிணி பெண்மணியை தான் நம்ம கடத்தி நம்ம இந்த மாதிரி நரபலி கொடுத்தாகணும். என்ன காரணம், அந்த பெண்மணியை வந்து அடிச்சு போட்டோம்னா கூட கொண்டு போட்டோம்னா கூட கேட்க கூட நாதியே கிடையாது. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தா, இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. நம்ம தாராளமாக இந்த விஷயத்தை தைரியமாக செய்யலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து ஒரு நாள் வந்து இவங்களுக்கு தெரிந்த ஒரு அடியாட்கள் மூலியமாக அந்த பெண்மணியை வந்து கடத்தி இவங்களுடைய வீட்டுக்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த பெண்மணியை கடத்தி கொண்டு வந்த பிறகு அந்த துஷ்ட மாதிரிவாதியாக இருக்கக்கூடிய தீரன் இருக்கக்கூடிய அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. நடுநிசி நேரத்தில் வந்து பூஜை பண்ணி அந்த பெண்மணி வந்து இப்படி துடிக்க நரபலி கொடுத்துருக்காங்க. இப்படி தான் அந்த பெண்மணி வந்து நாங்கள் கொண்டோம், நாங்கள் வந்து வேணும்னே பண்ணலை, இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் வந்து தப்பிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு வேறு வழியும் கிடையாது, அதனால தான் அந்த பெண்மணி வந்து நாங்கள் தான் நரபலி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி வந்து ஓன் அழுதபடி அப்படி ஒப்பிச்சிருக்காங்க. என்னுடைய மனைவியை கொண்டுட்டு நீங்கள் எப்படி இவ்வளோ தைரியம் எங்ககிட்டே சொல்ல போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏழ்மையாக இருக்கக்கூடிய காரணத்தினால நாங்கள் எல்லாருமே கோலைன்னு நினச்சிட்டிங்களா, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், அவங்க 2 பேரும் இந்த வீட்டிலேயே வந்து குழி தோண்டி புதைக்காம விட மாட்டோம்னு போட்டு அடி வெளுக்கிறாங்க. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் பொழுதே பயங்கரமான ஒரு மிருகம் கத்தக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. அப்படி கத்தக்கூடிய இந்த மிருக சத்தம் வந்து ஒரு மிருகம் கத்த மாதிரி சத்தம் கேட்கலங்க, ஒரு 4-5 மிருகங்கள் வந்து ஒரு சேர கத்துச்சுன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தாங்க ஓன்னு கேட்குது. இதை கேட்ட உடனே அனைவருமே மிரண்டு போய் எதிர்ப்புறுத்தல் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையிலே கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க அவங்க இந்த கணவன் மனைவியை போட்டு அடிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு கொஞ்சம் 100 மீட்டர் தள்ளி தாங்க அவங்களுடைய வீட்டோட விட்டத்தை ஒட்டுற அளவுக்கு கொஞ்சம் கருகருன்னு உடம்பெல்லாம் முடியோட இருக்கக்கூடிய ஒரு கரிய உருவம் தாங்க நின்றுட்டு இருக்குது. இந்த உருவத்தை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது, இது சாதாரண ஒரு மனிதனுடைய ஆன்மா கிடையாது. ஏற்கனவே இந்த கணவன் மனைவி சொன்னாங்க இல்லையா, ஒரு துஷ்டமணி இருக்குதுன்ட்டு, அதே துஷ்டமணி தான் இங்கே நிற்கிது போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு பதட்டத்தோட அனைவருமே வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருக்காங்க. அப்படி வெளியே ஓடி வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க மறுபடியும் அதுக்குள்ள நுழையவே கிடையாதுங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருந்திருக்குது.
நம்ம என்ன பண்ணுறது, இவங்களை வந்து அப்படியே நம்ம விட்டுட்டு வந்துட்டோம், பேசாமல் அந்த முனிக்கிட்டே இவங்க வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க பயமாக இருந்தாலுமே அவங்க வந்து வெளியே தாங்க நின்றுருக்காங்க. அந்த சமயத்திலே அலறக்கூடிய சத்தமும் யாரோ ஒரு பெண்மணி ஆங்காரமாக கத்தக்கூடிய சத்தமும் விகாரமாக கேட்டிருக்குது. இப்படி கொடூரமாக சத்தம் கேட்கக்கூடிய விஷயத்தை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நமக்கு எதுக்கு பிரச்சனை, தப்பிச்சோம் பொழைச்சா நம்ம ஓடிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய வீடுகளில் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிட்டு அவங்களுடைய வெளியே கதவை வந்து டக்குன்னு லாக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கடந்துருச்சுங்க. அப்பயுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கதவை திறந்து வெளியே வந்து பார்க்கவே இல்லை. அதாவது விடிய விடிய யாருமே தூங்காம தாங்க முடிச்சபடி பயத்தில் நடுக்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலையில் விடிச்ச பிறகு அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஊர் தலைவர் இருப்பார் இல்லையா, அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கேட்பாங்க. அவங்களுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல மனிதர்கள் தான் சொல்லணும். அதே மாதிரி அந்த ஊர் தலைவர் சொன்ன பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த ஃபார்ம் ஹவுஸ் கிட்டே நெருங்கி வராங்க. அப்படி நெருங்கி வந்தாலுமே யாருமே முன்னாடி கால் எடுத்து வச்சு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு போகிற அளவுக்கு தைரியமே இல்லை. இருந்தாலுமே நம்ம போய் பார்க்கணும், என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே உள்ளுக்குள்ளே போய் பதட்டத்தோட பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அனைவருக்குமே கொலையே நடுங்கி போயிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த முரளிதரன் அப்படின்ற நபர் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய வீட்டோட ஹாலோட மையப்பகுதியிலே தொங்குன மாதிரி தாங்க இறந்து போய் கிடக்குறாரு. அதே சமயத்தில் அவங்களுடைய மனைவி எங்கே போனாங்க அப்படின்னு தேடும்பொழுது தாங்க அந்த வீட்டோட கிச்சன் பகுதி இருக்கு இல்லையா, அந்த கிச்சன் பகுதியிலே வயிறை வந்து ரெண்டா புலந்தபடி கொடூரமாக இறந்து கிடந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே அனைவருக்குமே ஈரக்குழி நடுங்கி போயிடுச்சு. அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இருந்தாலுமே இந்த வீட்டை சுற்றி 5 துஷ்டமுனிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிராமத்தை சேர்ந்த ஒரு கர்ப்பிணி பெண்மணி வேற இறந்து போயிட்டாங்க. இப்பொழுது இந்த முரளிதரன் அவங்களுடைய மனைவி பொன்னம்மாள் இறந்து போயிட்டாங்க. இந்த கிராமத்தில் நம்ம எப்படி நிம்மதியாக வாழ்றது அப்படின்ற மாதிரி தாங்க பயத்திலே நடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய கிராமத்துக்கே அமானுஷ காட்டுற விஷயம் காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த வீட்டுக்குள்ளேயே தானே அமானுஷமான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது இந்த கிராமத்தை சுற்றியுமே நடக்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் நடுநிசி நேரத்தில் அந்த ஃபார்ம் ஹவுஸ் இல்லையா, அந்த வீட்டை சுற்றி ஏதோ மிருகங்கள் பூரா அலறி அடிச்சுட்டு கத்துற மாதிரி தாங்க கேட்டுக்குது. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒரு பெண்மணி ஓன் அழுதபடி தாங்க கேட்டுக்குது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க தோராயமாக ஒரு நாள் இவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து வயதான நபர் தாங்க, அவர் வந்து குடிபோதையில் இந்த வீட்டை தாண்டி தாங்க நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கும்பொழுது யாரோ ஒரு பெண்மணி ஓன் அழுதபடி இவங்க கிட்ட உதவி கேட்குற மாதிரி தாங்க பேச ஆரம்பிச்சிருக்குது. அண்ணா எனக்கு உதவி பண்ணுங்கண்ணா, எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் கேட்டுக்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே இந்த குடிபோதையில் இருக்கக்கூடிய இந்த நபர் வந்து இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி அந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த பக்கமாக யதார்த்தமாக பார்த்துருக்காருங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவர் ஏற்கனவே போதையில் இருக்கக்கூடிய காரணத்தினால நல்லாவே தெரியல, யாரோ ஒரு பெண்மணி நிற்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்கிறாரு. அதன் பிறகு அந்த பெண்மணிக்கு நம்ம ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு தள்ளாடினபடியே அந்த பெண்மணி கிட்ட போயிருக்கிறாரு. அப்படி போன பிறகு தாங்க இவருடைய கண்களை பூரா தொடச்சிட்டு உத்து பார்க்குறாருங்க. இவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத காட்சி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த நரபலியாகி இறந்து போனாங்க இல்லையா கர்ப்பிணி பெண்மணி, அந்த பெண்மணி தாங்க தத்ரூபமாக அப்படியே ஒரு எதிர்ப்புறத்தை நின்றுட்டு இருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அடுத்த நிமிஷமே அந்த இடத்துலயே தட்டு மாதிரி கீழே விழுந்தபடியே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க இவருடைய கிராமத்துக்குள்ளேயே. இவர் ஓடக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய மனைவி மட்டும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நடுநிசி நேரத்திலேயே டக்குன்னு கதவு திறந்து வெளியே வந்திருக்காங்க. என்னாச்சுப்பா, ஏன் இப்படி அழுதபடி இருக்கிற, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதன் பிறகுதாங்க இவர் பார்த்த காட்சி அப்படியே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை வந்து யாருமே நம்பவே இல்லை. ஏற்கனவே இந்த இடத்துல வந்து துஷ்டமுனிகள் வாழுது அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஆனால் அந்த கர்ப்பிணி பெண்மணி இறந்து போய் ஆன்மாவா இருக்குதுன்னு சொல்றானே, இது எப்படி நம்ம நம்புறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த கர்ப்பிணி பெண்மணியோட கணவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த குடிபோதையில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட சண்டைக்கே வந்துட்டாருங்க. என்னுடைய மனைவி மேல அலாதி பிரிய வச்சிருக்கிறேன், அவளே இறந்து போயிட்டா நான் துடிதுடிச்சு இருக்கிறேன், இந்த நேரத்தில் அவள் ஆன்மாவை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நீ வந்து சொல்லிட்டு இருக்கிற, இதை என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது, உடனே வா நான் கூடயே வரேன், என்னுடைய மனைவி நீ பார்த்தேன்னு சொன்னி இல்லையா, அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போய் என்னை வந்து காட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. ஆனால் அந்த குடிபோதையில் இருக்கக்கூடிய நபர் வந்து என்னால் வர முடியாது, வேணா நீ போய் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. ஆனால் இந்த கர்ப்பிணி பெண்மணியோட கணவர் வந்து கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்கவே இல்லை. இப்போ நீ வரல அப்படின்னா இங்கே உன்னை அடிச்சு கொண்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தாங்க மிரட்டிருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே அந்த இடம் வந்து கொஞ்சம் மோசமான இடம்ப்பா, இதில் வேற இவனுக்கிட்ட வந்து நீ சண்டை போட்டுட்டு இருக்கிற, சரி உன்னோட நம்பிக்கைக்காக நாங்கள் கூடயே வரோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவரை வந்து கொஞ்சம் முன்னாடி நடக்க விட்டுட்டு பின்னாடியே அந்த கிராமத்து மக்கள் வராங்க. அப்படி இந்த ஃபார்ம் ஹவுஸ் கிட்ட நெருங்கி போன பிறகு இவங்களுடைய கணவர் வந்து எதிர்ப்புறத்தில் யாராவது தெரியுறாங்களா இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்பிக்கை இல்லாமல் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு இவருக்கே ஈரக்குலையே நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவி கர்ப்பிணி பெண்மணி இறந்து போனாங்க இல்லையா, நிறைய மாதமாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி, அதே பெண்மணி தாங்க இவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ் கிட்ட தாங்க நின்றுட்டு இருக்காங்க தத்ரூபமாக. அப்படி நிற்கிறது மட்டும் இல்லாமல் என்னங்க கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அடுத்த நிமிஷமே பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டாருங்க அந்த பெண்மணியோட கணவர். ஆணு கத்திக்கிட்டு இவங்களுடைய ஊர் மக்கள் அங்கே நிற்கிறாங்க இல்லையா, அவங்களையே தள்ளிக்கிட்டு குப்புற கடிச்சிட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருக்கிறாருங்க. எதுக்கு இவன் இப்படி ஓடிட்டு இருக்கான், அந்த இடத்துல யார் தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஊர் மக்களே வந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. பார்க்கும்பொழுது அவங்களுக்கும்
அதே காட்சி அப்படியே தத்துவமாக தெரிஞ்சுக்குது. இதுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாதா, நம்ம வந்து ஓடி போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அலறி அடிச்சுக்கிட்டு பயத்தில் நடுங்கிக்கிட்டு இவங்களோட வீட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த கிராமத்தை சுற்றி யாரோ நடுநிசி நேரத்தில் அலார மாதிரி சத்தமும் அழுகுறலும் கேட்டிருக்குதுங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுதே அந்த மிருகங்கள் கத்தக்கூடிய சத்தமும் பயங்கரமாக கேட்டிருக்குது. இப்படி நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுடைய கிராமத்து மக்கள் வந்து நிம்மதியை இழந்துருவாங்களே, நம்ம என்ன பண்ணுறது, நாளை காலையில் நம்மளுடைய ஊர் தலைவர்கிட்ட மறுபடியும் இதை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி தாங்க காலையில் விடிஞ்சது பிறகு இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊர் தலைவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிக்கிறாங்க. அப்படி சொன்ன பிறகு அந்த ஊர் தலைவர் வந்து என்ன கேட்டுக்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த கணவன் மனைவி வந்து இறந்து போனாங்க இல்லையா, அவங்க எதுவும் பேர் சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுக்கிறாரு. அந்த சமயம் தாங்க ஒரு விஷயமே உங்களுக்கு பொறித்தட்ட ஆரம்பிச்சுக்குது. ஏற்கனவே இந்த முரளிதரன் மற்றும் பொன்னம்மாள் அப்படின்றவங்க வந்து ஒரு துஷ்ட மாந்திரிவாதியை போய் பார்த்தேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாந்திரிவாதியோட பேர் வந்து தீரன், பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த மாந்திரிவாதியை நம்ம போய் நேரடியாக பார்த்தா நமக்கு விஷயம் தெரிய வரும், அதனால இந்த பிரச்சனைலேருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் சொல்கிறாங்க. உடனே கிட்டத்தட்ட உங்களுடைய கிராமத்துலேருந்து ஒரு 10 பேர் பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த தீரன் அப்படின்ற மாந்திரிவாதியோட இடத்துக்கே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்த பிறகு நடந்த விஷயத்தை அனைத்தையுமே ஒன்று விடாமல் அப்படியே ஒப்பிச்சிருக்காங்க. இதை கேட்ட உடனே அந்த மாந்திரிவாதியுமே வந்து பேயரைஞ்ச மாதிரி தாங்க முறைச்சு பார்த்துருக்கிறாரு. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை என்னால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல. நான் அன்னைக்கே அந்த துஷ்டமுனியை வந்து கட்டுக்குள்ள வச்சிட்டேன், ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா 4-5 துஷ்டமுனிகள் இருக்குன்னு சொல்கிறீங்க, இது என்னால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த துஷ்டமுனி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி வந்து நரபலி கொடுக்கணும்ன்ற விஷயத்த இந்த மாந்திரிவாதி சொல்லியிருக்காருங்க. ஆனால் அந்த கணவன் மனைவி பொன்னம்மாள் மற்றும் முரளிதரன் சொன்னாங்க இல்லையா, இந்த வீட்டில் வந்து 4-5 துஷ்டமுனிகள் இருக்குது அப்படின்றது, அதை வந்து அவங்களுடைய கண்கூடா பார்த்ததுக்கு பிறகு தாங்க அவங்களுக்கே தெரிய வந்திருக்குது. இவர் ஏற்கனவே ஒரு முனியை தாங்க கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு, மீதமுள்ள 4 துஷ்டமுனிகள் அதே வீட்டில் தாங்க இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போதைக்கு என்னால் வர முடியாது, நான் வேற ஒரு வேலையாக வெளியூர் போகிறேன், அதனால் எனக்கு தெரிந்த நல்லா பலம் இருக்கக்கூடிய 2 மாந்திரிகவாதிகள், கைதேர்ந்த மாந்திரிகவாதிகளை உங்களுடைய கிராமத்துக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க வாக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களையே இவருக்கு தெரிந்த ஒரு 2 மாந்திரிகவாதிகளை இவங்களுடைய கிராமத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி அந்த 2 மாந்திரிகவாதிகள் கூடவே ஒரு 3 சீடர்கள் தாங்க வந்திருக்காங்க. நடுநிசி நேரத்தில் அந்த வீட்டில் வந்து பூஜை பண்ணணும், அப்படி பண்ணால் மட்டும் தான் அங்கே இருக்கக்கூடிய முனிகளை வந்து தன்வசப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே அந்த ஊர் மக்கள் பூராமே நடுநிசி நேரத்தில் விடிய விடிய தூங்காமல் இருந்தால் தானே அந்த பூஜையில் வந்து நம்ம வந்து என்ன நடக்குதுன்ற தெரிஞ்சுக்க முடியும், அதுக்காக நம்ம வந்து தூங்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க முடிச்சபடி இருந்திருக்காங்க. அதே மாதிரி தோராயமாக இரவு ஒரு 1 மணி வந்ததுக்கு பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த மாந்திரிவாதிகள் பூஜை பண்ணுறதுக்காக அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே நெருங்கி போகிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு இருந்த ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் தூரத்துலேயே நின்றுக்கிட்டாங்க, நாங்கள் எல்லாருமே இங்கே வெளியே இருக்கிறோம், நீங்கள் பூஜை பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. உடனே அந்த 2 மாந்திரிவாதிகள் மட்டும் நம்ம 3 சீடர்களும் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அப்படி நுழைஞ்சதுக்கு பிறகு வெளியே இருக்கக்கூடிய இங்கே மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருமே மந்திரங்கள் வந்து வாசிக்கிற மாதிரி சத்தம் கேட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்ரோஷமாக பெண்மணி அழக்கூடிய சத்தமும் ஆண்மகன் அலறக்கூடிய சத்தமும் விகாரமாக மிருகங்கள் கத்தக்கூடிய சத்தமும் பயங்கரமாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. எப்படி அந்த முனிகளை அந்த மாந்திரிவாதிகள் தன் வசப்படுத்திடுவார் அப்படின்ற மாதிரி தாங்க முழு மனதாக நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதன் பிறகு தாங்க இவங்களுக்கு பேரடி விழுக காத்திருந்துச்சு. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அவர் பூஜை பண்ண இந்த 2 மாந்திரிவாதிகள் மற்றும் 3 சீடர்கள் உள்ளே போனாங்க இல்லையா, அவங்க போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தை கடந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தாங்க அவங்க பூஜை செய்யக்கூடிய அந்த சத்தம் வெளியே கேட்டுகிட்டே இருந்திருக்குது. அதன் பிறகு கப் சுப்புன்னு அமைதியாக இருந்திருக்குதுங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, அந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு சத்தமும் கேட்கல, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே அந்த வீட்டுக்குள்ள இருந்து தட்டு மாடி இந்த 3 சீடர்களும் வெளியே குப்புற கடிச்சு உழுதுட்டு மண்ணிலே உளுந்து புரண்டு ஓடி வந்திருக்காங்க. என்னாச்சு, உங்களுக்கு என்னப்பா ஆச்சு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முனிகளை வந்து விரட்டியாச்சா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய சீடர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லல, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களை ஆள விடுங்க, எங்க உசுறு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி தாங்க தட்டு மாதிரி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அந்த வந்த சீடர்கள் பூரா ஓடிட்டாங்க. உள்ளுக்குள்ள போனா அந்த 2 மாந்திரிவாதிகள் என்ன ஆனாங்கன்றது தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க பயத்திலே அந்த வீட்டுக்கு வெளியவே நின்று காத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கடந்துருச்சுங்க. அதாவது நள்ளிரவு 1 மணிக்கு இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா ஒரு 4 மணி வரையும் அங்கனுக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க. இனிமேல் நம்ம இந்த இடத்துல இருக்க வேணாம், எதாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க எங்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சந்தேகத்தோட அந்த ஃபார்ம் ஹவுஸ் கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. அப்படியே போனாலுமே மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கே இவங்க எல்லாருமே வந்து மிரண்டு போய் தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயசு பொண்ணு வந்து என்ன பண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கனுக்குள்ள ஏதோ ஒன்று தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க கை காட்டியிருக்காங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே அந்த இடத்த வந்து உத்து பார்க்குறாங்க. மறுபடியும் உங்களுக்கு பேரதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள்லாம் பறந்துருக்கு இல்லையா, அந்த இடத்துலேயே தாங்க சடலங்கள் கிடந்திருக்குது. அப்படி ஒரு சடலம் மட்டும் கிடக்கலங்க, 2 சடலங்கள். உடனே பக்கத்தில் போய் பார்க்குறாங்க, அந்த சடலங்கள் வேறு யார் இதுவும் கிடையாதுங்க. இரவு நேரத்தில் பூஜை பண்ணுறதுக்காக மாந்திரிவாதிகள் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே போனாங்க இல்லையா, அந்த இருவருடைய சடலம் தாங்க அங்கே வந்து புனமாக கிடந்திருக்குது. இப்படி இந்த மாந்திரிவாதிகள் இருவரும் வந்து இப்படி சடலமாக கிடக்குறாங்களே, அப்போ உள்ளே போய் எந்த ஒரு பூஜை
பூஜையும் பண்றது வந்து பழிக்கலையா, அந்த முனிகள் வந்து இவங்களே போட்டு தள்ளிச்சா அப்படின்ற மாதிரி தாங்க பயத்துல நடுக்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகுதாங்க அந்த மாந்திரிவாதிகளுடைய உறவுக்காரங்களுக்கே விஷயம் தெரிவிச்சு அவங்களுடைய சடலத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடந்து ஒரு 3 நாட்கள் கடந்திருக்கும். மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இரவு நேரம் பூராமே தூங்காமே தாங்க பயத்திலே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மறுபடியும் இவங்களுடைய கிராமத்தையே அச்சுறுத்துற மாதிரி தாங்க விகாரமான மர்மமான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்க காத்திருந்துச்சு. இரவு நேரத்தில் இவங்களுடைய வீட்டோட கதவை வந்து தட்டுற மாதிரியும், இவங்களுடைய ஓட்டுக்கு மேலே யாரோ திங்குன்னு குதிச்சு ஓடுற மாதிரியும், யாரோ ஒருத்தவங்க வந்து குழந்தை மாதிரி அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கட்டிட்டே இருந்துக்குது. ஆரம்பத்தில் பூனை கத்துனா கூட குழந்தை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்களும் நினைச்சிட்டாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து வீட்டை திறந்துட்டு யாரா அப்படி கத்துறது அப்படின்னு மாதிரி தாங்க எதர்ச்சியா வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் அதே கறி உருவம் தாங்க வான உயரத்துக்கு நின்றுட்டு இருக்குது. அந்த வீட்டை தாண்டி இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வரைக்கும் வந்துருச்சே, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் இருந்திருக்காங்க. அதன் பிறகு ஏற்கனவே அந்த தீரன் அப்படின்ற மாந்திரிவாதியை போய் பார்த்தாங்க இல்லையா, மறுபடியும் அவரே போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அவர் வீட்டுக்கே போய் நடந்த விஷயத்தை கூட சொல்லிக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி 2 மாந்திரிவாதிகளை அனுப்பிச்சு விட்டீங்க, ஆனா அவங்களே இப்போ வந்து சடலமா இறந்து போயிட்டாங்க. நீங்க தான் எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கான வழியை சொல்லணும், ஏன்னா இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது நீங்க தானே அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதன் பிறகுதாங்க அந்த தீரன்ற மாந்திரிவாதி ஒரு வாக்கு கொடுக்குறாரு. உங்களுடைய கிராமத்தில் நடக்கக்கூடிய அந்த அமானுஷமான விஷயத்தை வந்து நான் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறேன். எப்பேற்பட்ட துஷ்ட முனிகளாக இருந்தாலுமே என்னுடைய வசம் வந்துதான் ஆகணும், நான் பார்த்துக்கிறேன். இன்றைய இரவே மயான பூஜைக்கு தயாராகுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு தாங்க முழு மனதாக நம்பிக்கையோட பெருமூச்சு விட்டுக்கிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கே திரும்பி வந்திருக்காங்க அந்த பொதுமக்கள். அதே மாதிரி அன்றைய இரவு நடுநிசி நேரம் ஏற்கனவே நடந்த மாதிரி தோராயமாக 1 மணி இருந்திருக்கும். இந்த மாந்திரிவாதி தீரனை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட பிலிசுனியும் ஏவலையும் ஈடுபடக்கூடிய ஒரு தந்திரம் தெரிந்த ஒரு நபர் தாங்க. அதனால அவர் கூட சீடர்களை கூட கூட்டிட்டு வரல. நான் ஒரு ஆளா மட்டும் தனியாக அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த பூஜையை பண்ண போறேன், யாருமே பின்னாடி வர வேணாம், எல்லாருமே வெயிட் பண்ணி காத்துட்டு இருங்க, கொஞ்ச நேரத்தில் அந்த பூஜையை முடிச்சுட்டு நான் வருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மாந்திரிவாதி அதே ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள நடுநிசி நேரத்தில் போறாருங்க. அப்படி இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கடந்திருக்கும். ஏற்கனவே நடந்த மாதிரி அந்த மிருகங்கள் கத்தக்கூடிய சத்தமும் ஆண்மகன் பெண்மணி கத்தக்கூடிய சத்தமும் கேட்டுட்டு இருக்குது. இந்த மாந்திரிவாதிக்கும் எதுவும் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் நடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த தீரன் அப்படின்ற மாந்திரிவாதி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு. அவரை பார்த்த பிறகு தாங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே வந்து நிம்மதி பெருமூச்சை விட்டுருக்காங்க. அந்த துஷ்டமுனியை வந்து விரட்டிட்டீங்களா, ஏற்கனவே சொன்னாங்களே அந்த துஷ்டமுனிகள் வந்து 4-5 இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே உங்களுடைய கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களா சாமி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, அது எல்லாத்தையுமே என்னுடைய வசம் கொண்டு வந்துட்டேன், நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை, தைரியமாக போங்க. இந்த வீட்டுக்கிட்ட வந்து யாருமே நெருங்கி வர வேணாம். அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துஷ்டமுனிகளை வந்து என்னதான் என் வசம் கொண்டு வந்தாலுமே அந்த வீட்டை தாண்டி தான் அதோட ஆட்டம் இருக்காது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடிய யாராக இருந்தாலுமே ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் அந்த வீட்டை தாண்டி வெளியே போவாங்க சடலமாக அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாருங்க. அதே மாதிரி அந்த பொதுமக்கள் கிட்ட அறிவுரை சொல்லிட்டு அந்த தீரன் அப்படின்ற மாந்திரிவாதி இவருடைய கிராமத்துக்கே கிளம்பி இருக்கிறாருங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாக அந்த மாந்திரிவாதி சொன்னார் இல்லையா, இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதே மாதிரி தாங்க இருந்திருக்குது. எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீ நல்லா தான் இருக்க போகிறோம், சந்தோஷமா இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே நிம்மதியாக இருந்திருக்காங்க. ஆனால் அதன் பிறகு தாங்க மறுபடியும் இவங்களுக்கு ஈரக்குலையை நடுங்கிற மாதிரி தாங்க விஷயங்கள் அப்நார்மலாக நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நடுநிசி நேரத்தில் அந்த இடத்துல வந்து விகாரமான சத்தம் கேட்கும் இல்லையா, மிருகங்கள் கத்துற மாதிரி, அதே மாதிரி தாங்க சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. ஆரம்பத்தில் இவங்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அந்த வீட்டை சுற்றி மிருகங்கள் இருக்கும் போல அதனால தான் இப்படி கேட்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அது தொடர்ந்து கேட்கும்போது தாங்க மறுபடியும் அது வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் உரைய ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு சிலர் வந்து அந்த கர்ப்பிணி பெண்மணியை வந்து தத்ரூபமாக பார்த்தேன், அதே மாதிரி இந்த முரளிதரன் மட்டும் பொன்னம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆண்மக்களையும் தத்ரூபமாக பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் அந்த மாந்திரிவாதி சொன்னாரு. ஆனால் மறுபடியும் தொடர்ந்துட்டு இருக்குதே, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க அதே தீரன் அப்படின்ற மாந்திரிவாதியை போய் பார்க்கலாம் அப்படின்றக்காக மறுநாள் காலையில் கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்க அனைவருமே ஆடி போயிட்டாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த தீரன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துஷ்ட மாந்திரிவாதி கிட்டத்தட்ட ஒரு 7 மாசங்களாகவே அவருடைய வீட்டுக்கு வரவே இல்லை. அவருடைய வீடு வந்து பால் அடைஞ்சு பூட்டப்பட்டு தான் கிடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட அனைவருக்குமே ஈரக்குலையும் நடுங்கி போயிருச்சு. என்ன சொல்றீங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்களுக்கு முன்னாடி தான் எங்களுடைய கிராமத்துக்கு வந்து பூஜை பண்றதுக்காக நள்ளிரவு பூஜைக்காக வந்திருந்தாரு. அப்படி வந்தவர் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க தைரியமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு உங்களுடைய கிராமத்துக்கே திரும்ப வந்தாரு. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவர் எங்க போனாருன்றதே தெரியல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. எங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்களுடைய குடும்பமே பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்கள போய் விசாரிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. உடனே அந்த கிராமத்து பொதுமக்கள் வந்து வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அந்த தீரன்
அப்படின்ற மாந்திரிவாதியோடைய குடும்பத்தினரை போய் பார்க்க போகிறாங்க. அப்படி பார்க்க போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த மாந்திரிவாதியோட மனைவியும் சரி, அவங்களுடைய அப்பா அம்மாவும் சரி, கண்டமேனிக்கு திட்டுறாங்க. அப்படி ஒரு ஆள் வந்து இல்லவே கிடையாது. அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே ஏகப்பட்ட ஒரு அதர்மமான செயலை கூட செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதை வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியல. அதனால அவனே எனக்கு வேணான்னு சொல்லி தான் நான் ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்பொழுது அவன் ஒரு 7 மாசமா இந்த கிராமத்துக்கே வரவே இல்லை. அவன் உசுரோட இருக்கானா இல்லை செத்து போயிட்டானா அப்படின்ற விஷயம் வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னைய பொறுத்தவரையும் அவன் எப்போவோ என் கழுத்தில் தாலி கட்டினான் இல்லையா, அன்னைக்கே செத்து போயிட்டான் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சிடுசுடுன்னு பேசிக்கிறாங்க. அதன் பிறகு ஒரே குழப்பத்தோடையே அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாமே அவங்களுடைய கிராமத்துக்கே திரும்பி வந்திருக்கிறாங்க. அந்த துஷ்ட மாதிரிவாதி நம்மளுடைய கிராமத்துக்கு தான் கடைசியாக வந்தது, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்பிக்கையாக சொல்லிட்டு போனார். ஆனால் அவருடைய கிராமத்துக்கே போகலை அப்படின்னா அவர் எங்கே போயிருப்பார், என்ன ஆனார் அப்படின்றது இப்போ வரைக்கும் விடைய தெரியாத மர்மமாக தாங்க இருக்குது. அதே மாதிரி அந்த மர்மமான சத்தங்களும் அமானுஷமான விஷயங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே தாங்க இருந்திருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்துக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் வந்து ஒரு சேர ஒவ்வொரு ஆளாக வந்து வேற ஊருக்கு காலி பண்ணி போயிருக்கிறாங்க. இனிமேல் இந்த கிராமத்தில் நம்ம வாழ முடியாது, வாழ்றதுக்கான இந்த கிராமம் வந்து தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க காலி பண்ணி போயிருக்கிறாங்க. கடைசியாக அந்த கிராமத்தில் ஒரு வீடு கூட கிடையாது. அதே மாதிரி காலங்கள் உருண்டு ஓட ஓட வெளியூரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த ஊருக்கு வந்து குடி வந்திருக்காங்க. அதே சமயத்தில் அந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த வீடே வந்து தரமட்டமாக இடிச்சுட்டு வேற ஒரு வீடும் கட்டிருக்காங்க. அப்படி வேற ஒரு வீடை கட்டினாலுமே அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன நடந்துச்சு ஏதாச்சுன்னு தெரியலங்க. ஒரு கணவன் மனைவி குடி வந்தாங்கன்னா அதில் யாராவது ஒருத்தவங்க வந்து மர்மமான முறையில் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதன் பிறகு வேற ஒரு நபர்கிட்ட அந்த வீடை வந்து கைமாட்டி விட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பாதிப்பு வந்துச்சுன்னு தெரியலங்க. அவங்க வந்து குடும்பத்தினர் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. இப்படி அந்த ஃபார்ம் ஹவுஸில் இப்போ வரைக்கும் யாருமே நிரந்தரமே இல்லாமல் ஒரு அபாண்டன்ட் ஹவுஸாக தாங்க இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 1985 காலகட்டத்தில் என்னுடைய கிராமத்தில் நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு திகில் நிகழ்வு தான் பிரதர். அந்த விஷயம் வந்து எனக்கு முழுமையாக தெரியாது. என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறத வச்சு தான் நான் சொன்னேன். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த அபாண்டடாக இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் வந்து எங்களுடைய கிராமத்துலேருந்து பக்கத்து கிராமத்தில் தான் இருக்குது. அதைத்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அந்த ஹவுஸ் இருக்கக்கூடிய ஊரோட பேரை வந்து நான் மென்ஷன் பண்ணல. ஒருவேளை மென்ஷன் பண்ணேன்னா அது பெரிய பிரச்சனையாகலாம் அப்படின்றக்காக தான் நான் நினைச்சிட்டு சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாரு. இந்த சம்பவத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதராலேயோ அல்லது துஷ்ட ஆன்மாக்களாலேயோ அல்லது துஷ்ட முனிகளாலேயோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்பிக்கை கடவுள் தாங்க. அந்த கடவுள்கிட்ட நம்ம முறைப்படி முழுமையாக மனதார வேண்டி இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் மீளணும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை வச்சு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது கட்டாயமாக நடந்தே தீரும். அதை விட்டுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வேற ஒரு நபரை வந்து சொல்றாங்க, துஷ்ட மாதிரிவாதிகளை போய் பார்த்தா நல்லது அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து சொல்றது கேட்டுக்கிட்டு மூட நம்பிக்கையோட ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அது வேற ஒரு பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்றத இந்த சம்பவத்து மூலமா தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய கிருஷ்ணாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.